பி ரெடி, பி ப்ரிப்பேர்டு. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோங்க? ஆயத்தமாய் இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீங்க? எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? நம்மளை நாமளே ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியாது. நம்மளுடைய சொந்த பலத்தினாலே நம்மளை நாமளே என்ன பண்ணிக்க முடியாதுங்க, நாம் ஆயத்தப்படுத்திக்கவும் முடியாது, ரெடியாக இருக்கவும் முடியாது. ஆனால் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மளை தயாராக்குகிறதும் கர்த்தர் தான். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ரெடியாக இருக்க வைக்கிறவரும் என்னதுங்க, அவர் தான் நம்மளை ரெடியாக இருக்க வைக்கிறார். சரி, ஓகே. ஆண்டவர் இந்த சீசனில் நம்மளை சகல விதமான ஆசீர்வாதங்களுக்கும் ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்கு மட்டுமல்ல, ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு வேலையை கர்த்தருடைய ராஜ்யத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை செய்யறதுக்காக ஆண்டவர் உங்களை பி ரெடின்னு சொல்றாரு, பி ப்ரிப்பேர்டுன்னு சொல்றாரு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டுமல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேட 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 ஆசீர்வாதம் பின்னாடி தேடி 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 ஓடி வந்துகிட்டே இருக்குங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்னதுங்க, நம்ம எப்பவுமே ஆசீர்வாதத்தை தேடி 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 போய் என்ன ஆகலைங்க, எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. இன்னைக்கு ராஜா சாட்சி சொன்னாப்புல, என் வாழ்க்கையில் 40 வருட அனுபவத்தில் நான் எதை தேடி போனாலும் நான் இதை தீர்மானம் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதை செய்யணும்னு தீர்மானம் பண்ணால் அதுக்கு பல போராட்டம் வரும், பல எதிர்ப்புகள் வரும், அத்தனையும் வரும். அதனால் என்னால் அதையெல்லாம் சரியாக பண்ணவே முடிஞ்சது இல்லை. என்னால் நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் நின்று அந்த காரியத்தை சாதிக்க முடிஞ்சதே இல்லை. ஆனா நான் கர்த்தருக்கு இப்படி கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணேன். அதுலயும் போராட்டம் வருது. ஆனா இப்பெல்லாம் நான் முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் நான் அதை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். இதுக்கு தாங்க இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன? தோல்விகள் தோல்விகள் தோல்விகள். போக போக என்ன தீர்மானம் பண்ணி எந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னு முன்னாடி போனாலோ அங்க தோல்வி அதோட ஸ்டாப் ஆகிருது. அது என்னுடைய சுயபலத்தில் நான் செய்த போது அதோட ஸ்டாப் ஆகிருச்சு. இப்போ என்னை அவரே ஆயத்தப்படுத்துகிற போது அங்க என்ன ஆகுதுங்க, என்னால் முன்னோக்கி போக முடிகிறது, என்னால் கடந்து போக முடிகிறது. ஹல்லேலூயா. போராட்டங்கள் பாடுகள் என்ன பண்ண முடியாதுங்க, அது ஸ்டாப் பண்ண முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போராட்டங்கள் பாடுகள் என் அழைப்புல நான் முன்னேறி போகிறத ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். இன்பத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கை, ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு முன்னோக்கி போகும்படிக்கு அவரே நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ நாம டேவிடை குறித்து, தாவீதை குறித்து சில காரியங்களை நாம பார்க்க போறோம். தாவீது யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் யாருங்க? இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தவன். அப்ப இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த அந்த தாவீதை ஆண்டவர் என்ன செய்தாருங்க, அவனை அந்த பெரிய அழைப்புக்காக ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த பெரிய காரியத்திற்காக அவர் ஆயத்தப்படுத்தினார். அப்போ ஆண்டவர் தாவீதை அவனை பெயர் சொல்லி அழைத்தார். அவனை அழைத்து அவர் என்ன செய்தாருங்க, அவனை ஒரு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக வேலை செய்யும்படியாக இஸ்ரவேல் தேசத்திற்கு அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக வேலை செய்யும்படியாக வைத்தார். ஹல்லேலூயா. அது மாதிரி தாங்க ஆண்டவர் அவருடைய மக்களை நடத்துவதற்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளை ஆண்டவர் அழைச்சது போய் ஸ்டேஜில் நின்று வரங்களை வெளிப்படுத்துறதுக்கு இல்லை,
நான் பெரியவன் காட்டுறதுக்கு இல்ல, அவருடைய மக்களை நடத்துகிறதற்காக. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தை நடத்துவதற்காக, நாம கர்த்தருடைய ஜனங்களை நடத்துவதற்காக, காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து மந்தையில சேர்த்து அவர்களை நடத்துவதற்காக, இதுக்கு தாங்க ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த பணியில, கர்த்தருடைய இந்த ராஜ்யத்தை கட்டுகிற அந்த பணியில உங்களுக்கு வர்ஷிப்பர்னு ஒரு பேர் இருக்கலாம், ஆராதனை வீரன் ஒரு பேர் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பாஸ்டர்னு ஒரு பேர் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு இவாஞ்சலிஸ்ட்னு ஒரு பேர் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஜெப வீரன் ஒரு பேர் இருக்கலாம். இப்படி வெவ்வேறு பெயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்க செய்யறதெல்லாம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு பணிவிடை செய்கிறீர்கள், மக்களுக்கு சேவை செய்கிறீர்கள். அதற்காகத்தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நம் குடும்பத்தை நடத்துகிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்க நடத்தணும் குடும்பத்தை? கர்த்தரை நோக்கி நடத்த வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தை நோக்கி நடத்த வேண்டும். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நான் என்ன செய்யணும்? அவங்களை ஆண்டவருக்குள்ளாக நான் நடத்த வேண்டும், முன்னோக்கி போக வைத்து கொண்டே இருக்க வேண்டும், தடைகளை தாண்டி கடந்து போகக்கூடியவர்களாக நான் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி என் குடும்பத்தை மட்டும் இல்லை, நான் என்ன செய்யணும்? நான் என் சபையை நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை என்கரேஜ் பண்றவர்களாக இருக்க வேண்டும், அவங்களை நடத்திட்டு போறவர்களாக இருக்க வேண்டும். வெளியில இருந்து ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வந்து அவங்களையும் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை எந்தெந்த விதத்துல எல்லாம் என்னால கட்ட முடியுமோ அந்த விதத்துல நான் கட்டுவதற்காகத்தான், அந்த பணிக்காகத்தான் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரே என்ன பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், எனக்கென்று ஒரு படியை கொடுத்திருக்கிறீர், அந்த வேலையை செய்யறதுக்கு, கர்த்தர் கொடுத்த நல்ல வேலையை செய்யறதுக்கு என்னை நீர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர், நான் அந்த வழியிலே நடக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த தாவீத ஆண்டவர் அழைச்சாரா அழைக்கலையா? எதுக்காக அழைச்சாரு? ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்காக ஆண்டவர் அழைத்தார் இல்லையா? ஃபர்ஸ்ட் அழைக்கப்பட்ட இந்த தாவீது என்ன பண்ணப்படுகிறான் அப்படின்னா, அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஹல்லேலூயா. என்ன பண்ணப்படுகிறான்? அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆரம்பத்திலேயே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா, யாரை கூப்பிட்டாலும் அவங்கள அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகமே நுகங்களை உடைக்கிறது. நீங்க சொல்றீங்களா, எனக்கு என் குடும்பத்தில் அந்த பிரச்சனைங்க, இந்த பிரச்சனைங்க, எனக்கு பொருளாதார பிரச்சனைங்க, எனக்கு அந்த பிரச்சனை, இப்படி பல பிரச்சனையை நாம் அடுக்கிக்கிட்டே போலாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை அழைச்சாரே, அழைச்சப்பையே உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வச்சாரே, அந்த அழைப்புக்குரிய அபிஷேகம் இருக்குது பாத்தீங்களா? அந்த அபிஷேகம் தடைகளை தாண்டி ஓட வைக்கிறது, முன்னோக்கி போக வைக்கிறது. அந்த அபிஷேகமே உங்களை ஜெயிக்க வைக்கிறது. அந்த அபிஷேகமே உங்களை என்ன பண்ணுது? வாழ வைக்கிறது. அந்த அபிஷேகமே உங்களை சுதந்தரிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. பிரச்சனை போராட்டம் வருகிற போது என்ன பண்ணணும்? போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோதிடவே வேண்டாம், போராட்டம் நமக்கு ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோதிடவே வேண்டாம், உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கை ஜெயம் 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 நமக்கே. ஹல்லேலூயா. அப்போ எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் என்ன செய்யணும்? நான் அழைக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் அவருடைய சாயலில் இருக்கிறேன், அவருடைய ரூபத்தின்படி இருக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யணும்? என் மேல எனக்குரிய என்னுடைய வேலையை செய்யறதுக்குரிய அந்த அபிஷேகம் இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது, அந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. எங்க 1000 குடும்பத்தை பொழைக்க வைக்கிறதுக்கு உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாருங்க. 1000 குடும்பத்தை பொழைக்க வைக்கிறதுக்கு, விடுதலையாக்குறதுக்கு ஆண்டவர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். 1000 பேரை சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். 1000 பேரை செழிப்பாக்குறதுக்கு உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் போது நீங்க உங்க குடும்ப பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படலாமா? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, பயப்படலாமா?
பயமில்லையே பயமில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு பயமில்லையே. ஹல்லேலூயா. இங்க நீங்க என்ன யோசிக்கணும்னா, இது வரையிலும் எல்லா சபையிலையும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு சொல்றேன், இது வரையிலும் எல்லா சபையிலையும் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க அப்படின்னா, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. இப்படி உங்களை எலிமெண்ட்ரியிலேயே வளர்த்துட்டாங்க. என்னன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க? உங்களை இன்னும் ஆ போடு, என்ன போடு, ஆ போடு, என்ன போடு, சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், என்ன போடு, ஆ போடு, ஆ போடுன்னு 50 வருஷம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆ போட தெரியாதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஏங்க ஒரு நாள் சொல்லி கொடுத்தா ஆ போடுறதுக்கு உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியுங்க, ஆ போடுறதுக்கு ஒரு நாள் போதும். 50 வருஷத்துல நம்மளை என்ன பண்ணி இருக்கணுங்க, நாம PhD பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும்? சிங்கக்குட்டிங்க பட்டினி கிடக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த வசனத்திலேயே நிற்காதீங்க. நான் அழைக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் 1000 குடும்பத்தை விடுதலையாக்கக்கூடிய நானே சோர்ந்து போய் உட்காரலாமா? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க வெக்கமா இல்ல? நீங்க 1000 குடும்பத்தை வாழ வைக்கிறவர்கள். ஹல்லேலூயா. உன் குடும்பத்துல கொசு கடிக்குதுன்ட்டு நீ பயந்து ஓடலாமா? ஹல்லேலூயா. அப்போ முன்னோக்கி போய்கொண்டே இருங்கள். என்ன பண்ணணும்? முன்னோக்கி போய்கொண்டே இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, உங்கள் அபிஷேகமே உங்களை நடத்துகிறது. ஹல்லேலூயா. உங்கள் அபிஷேகமே சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கிறது. உங்கள் அபிஷேகமே நுகங்களை உடைக்கிறது. மற்றவங்க நுகத்தை உடைக்கிற உங்க அபிஷேகம் உங்க நுகத்தை உடைக்காதா? உங்க தலையில ஒரு தேன் கூட்ட உடைச்சி தேனை ஊத்திட்டா அது உங்க வாய் உதடு வழியா வழியாதா? வழிஞ்சா அதை நக்குவீங்களா? நக்க மாட்டீங்களா? நீங்க நக்குனது போகத்தானே கீழே இறங்கி வரதெல்லாம் மற்றவங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்போ என் தலை மேல ஆண்டவர் ஒரு தேன்கூட்டை உடைத்து ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எனக்கு என் மேல வடிந்து ஓடி வருகிறது. அது வருகிற போது நான் என்ன பண்றேன்? நான் அதை நக்குகிறேன். அப்ப என் கண்கள் தெளிவாகிறது. ஹல்லேலூயா. அனுதினமும் தேனிலும் தேனிலும் மதுரமான அவருடைய வார்த்தையை நாம உட்கொள்ளுகிற போது என்ன ஆகுதுங்க? கண்ணு இருளும் போதெல்லாம் வெளிச்சம் உண்டாகிறது. அந்த வெளிச்சம் மற்றவர்களை நடத்துகிறதற்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. நான் தின்னது போக ஊருக்கே கொடுப்பேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சாப்பிட்டது போக ஊருக்கே என்னால சப்ளை பண்ண முடியும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஒரு டேம் மாதிரி இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? நீங்க ஒரு டேம் மாதிரி இருக்கிறீங்க. இந்த டேம் அபிஷேகத்தை அது சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறது. அது சப்ளை பண்ணிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த டேமுக்கு என்னன்னா, அந்த வற்றாத ஜீவ நதியாய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருந்து அனுதினமும் 24/7 எனக்குள்ள அபிஷேகம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னிலிருந்து அந்த அபிஷேகம் என்ன ஆயிட்டே இருக்கு? எனக்குள் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது தேவைப்படுகிற நேரத்தில் தேவையானவர்களுக்கு அது கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம் நுகங்களை முடிக்கக்கூடியது, கட்டுக்களை உடைக்கக்கூடியது, ஆயிரங்களை வாழ வைக்கக்கூடியது. ஹல்லேலூயா. 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 சத்தமா ஒரு ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா.
மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே அபிஷேகநாதராக எனக்குள் இருக்கிற ஆவியானவரே, எனக்குள் இருக்கக்கூடிய இந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு செகண்டும் நான் உணரத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 16, 12, 13 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 16, 12, 13. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேடியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேலைக்காக அவங்க மேல வருவாரு, வந்து இறங்கிட்டு அந்த வேலை முடிஞ்சது போயிடுவாரு. திரும்ப அடுத்து ஒரு வேலை வரும்போது வருவாரு, அப்புறம் திரும்ப போயிடுவாரு. இப்படித்தான் பழைய ஏற்பாட்டில் நடந்துட்டு இருந்தது. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. பாருங்க, 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றான், அவன் கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டு தாவீதை ராஜாவாக்கும்படியாக தீர்மானிக்கிறார். இப்ப சாமுவேல் என்ன பண்ணிட்டு இருக்கா, துக்கித்து அழுது கொண்டு இருக்கிறவனை பார்த்து, நீ எந்த மட்டும் நீ அழுதுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ன பண்றாரு, நீ உடனே எழுந்து போய் ஈசாயின் வீட்டுல போய் அங்க நான் காட்டுகிறவனுக்கு நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இந்த வீட்டுக்கு அவன் கடந்து வர்றான். ஒவ்வொரு பிள்ளையா ஈசாய் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஒவ்வொரு பிள்ளையா கொண்டு வந்து நிறுத்தி இவனான்னு கேட்கிறான். எவனை பார்த்தாலும் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு எப்படி தெரியுதுங்க, இவனா தான் இருக்கும், இவன் ஆஜானு பாகுவாய் இருக்கிறான், இவன் உயரமாய் இருக்கிறான், இவனா தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இவன் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா, இன்னும் வேற யாராவது பிள்ளைகள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கடைசியா ஒரு பையன் 8வது பிள்ளை இருக்கா. எத்தனாவது பிள்ளை? கடைசி பிள்ளை. நல்லா கவனிங்க, எல்லாரும் பிள்ளைங்கெல்லாம் கவனிங்க. கடைசி பிள்ளை 8வதா ஒரு பிள்ளை இருக்கிறான். அந்த பிள்ளை ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றான், நீ ஆள் விட்டு அவனை கூப்பிடு அப்படின்னு தான் அவன் வர்றான். அவன் வந்ததும், ஆள் விட்டு அனுப்பி கூப்பிட்டதும், அவனை கூட்டிட்டு வந்ததும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் தான். என்னன்னு சொல்றாரு? இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா. அப்பாவால ரிஜெக்டட் பீஸ். என்னது சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அப்பாவால ரிஜெக்டட் பீஸ், அண்ணன் தம்பிகளால ரிஜெக்டட் பீஸ். இது ஆடு மேய்க்கத்தான் லாயக்குன்ட்டு ஒதுக்கி வச்ச பீஸு. ஆனா கர்த்தர் அந்த ரிஜெக்டட் பீஸை தான் எடுத்து அதைத்தான் என்ன பண்ணாருங்க, அதை கொண்டு போய் கோபுரத்துல உட்கார வைத்தார். அதை கொண்டு போய் ராஜா அரண்மனையில உட்கார வைத்தார். ஹல்லேலூயா. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஆண்டவருடைய சமூகத்துல நாம இருக்கிறத சாதாரணமான விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. உங்களை எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, உலகம் இயேசு கிறிஸ்து வந்தபோது இயேசுவையே என்னதான் பண்ணிச்சிங்க, ஆகாதுன்னு சொல்லிட்டு தள்ளுனாங்க. ஆகாதென்று தள்ளப்பட்ட அந்த கல் தான் என்னாச்சுங்க, மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஹல்லேலூயா. அப்போ அது மாதிரி ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் என்ன பண்ணி இருக்கிறாருங்க, அவருடைய உயர்வான படியை செய்வதற்காக அவர் அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் இந்த மேன்மையான உயர்வான அவருடைய வேலையை செய்யறதுக்காக அழைத்து இருக்கிறார்.
ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? இங்க அழைச்சதும் ஆண்டவர் என்ன பண்றாரு? இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா. இப்போ அழைக்கப்பட்டவர்களா இருந்தா முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவன் ராஜாவாக வாழணும்னா ராஜாவுக்கென்று ஒரு தனி அபிஷேகம் வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கிங்லி அனாயிண்டிங், ராஜரிக அபிஷேகம். அந்த ராஜாவாக எழும்ப வேண்டும் என்றால் ராஜாவுக்கு அவனுக்கு கொம்பு தைலத்தை வைத்து அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். தீர்க்கதரிசியா இருக்கணும்னா அந்த தீர்க்கதரிசிக்கு அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஆசாரியனா இருக்கணும்னா அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். இப்போ ஆண்டவர் நம்மளை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஏவினபடி இந்த ஊழியத்திற்கென்று கொடுக்கிறவர்கள், கர்த்தர் உங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடை செய்வார். ஆசீர்வாத மழையினால் நிரப்புவார். கர்த்தர் கட்டாயமாயமல்ல, விசனமாயமல்ல, கர்த்தர் உங்களை ஏவுகிறபடியே ஊழியத்திற்கென்று நீங்கள் விதைக்கிற பொழுது ஏராளமாய் தாராளமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வருஷிக்க பண்ணுவார்.